ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம பார்க்க போறது நாவின் அதிகாரத்தை குறித்து பார்க்க போறோம். தேவன் உலகத்தை படைத்து அவர் மனிதனை படைக்கிறார். தன்னுடைய சாயல்ல படைக்கிறார். தம்முடைய சாயல்ல படைத்து உலகை ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை மனிதர்களுக்கு கொடுக்கிறார். ஒரே ஒரு கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது. ஆனா மனிதர்கள் சாத்தானால் என்ன செய்யப்படுறாங்க? வஞ்சிக்கப்படுறாங்க. அந்த பாவம் உட்புகுந்து கொள்ளுகிறது. அங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? வெளியேற்றுகிறார். வெளியேற்றி ஒரு சுடரொளி பட்டயத்தை அவர் காவலுக்கு அங்க வைக்கிறார். என்ன காரணத்துக்காக அவர் வெளியேற்றினார் தெரியுமா? வசனம் சொல்லுது, மனிதன் ஆவியில் மரித்து போய்விட்டான், பாவம் உட்புகுந்து விட்டது. அந்த பாவத்தோடு கூட அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் வெளியில சரீரத்துல என்ன வராது? மரணமே வராது. இந்த நிலைமை ரொம்ப கொடுமையான ஒரு நிலைமை. இந்த இடத்துக்கு மனிதன் வரக்கூடாது என்பதற்காக அங்கு மனிதனை அப்புறப்படுத்தி அந்த தோட்டத்துக்கு ஒரு காவலை என்ன செய்கிறார்? வைக்கிறார். ஆனா மனிதன் முன்னாடி 2 சாய்ஸ் இருந்தது. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிடாம அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டிருந்தா வேற மாதிரி என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். ஆனா மனிதன் என்ன செய்கிறான்? வஞ்சிக்கப்படுகிறான். அந்த பாவ இயல்போடு ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. பாவத்தோடு அழிவில்லாமல் என்றென்றைக்கும் நித்திய காலமாக மனிதன் இருக்க வேண்டும். இது ஒரு கொடுமையான ஒரு நிலைமை. அதனாலதான் அவனை தோட்டத்திலிருந்து என்ன செய்கிறார்? வெளியேற்றுகிறார். இன்றைக்கு ஜீவ விருட்சத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எங்க இருக்கு தெரியுமா? பரலோகத்துல இருக்குது. வெளிப்படுத்துதல்ல பாக்குறோம். நம்ம கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய நாவு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜீவ விருட்சம் எங்க இருக்கு? நம்முடைய நாவு. ஒவ்வொருத்தருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாவின் அதிகாரத்தை குறிச்சுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். எதை மனிதன் உட்கொண்டு நித்திய காலமாக பாவத்தில் இருக்கக்கூடாது என்று வெளியேற்றினாரோ, இன்றைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இந்த ஆரோக்கியமுள்ள நாவு அப்படிங்கிறது எபிரேய மொழியில அர்த்தம் என்ன அப்படின்னா, குணப்படுத்துகிறது, விடுதலை கொடுக்கிறது, சுகம் கொடுக்கிறது, ஆரோக்கியம் கொடுக்கிறது. இதெல்லாம் இணைஞ்சதுதான் ஆரோக்கியமுள்ள நாவு. மறுபடி சொல்றேன், குணப்படுத்துகிறது, விடுதலை கொடுக்கிறது,
சுகப்படுத்துகிறது, ஆரோக்கியம் கொடுக்கிறது. சுகம் கொடுக்கிறது, ஆரோக்கியம் கொடுக்கிறது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சுகம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நோயில ஒரு ப்ராசஸ்ல நமக்கு என்ன வரும்? சுகம் வரும். கீழே விழுந்து காலில் அடிபட்டிருந்தா அந்த பொண்ணு ஒரு ப்ராசஸ்ல என்ன செய்யும்? ஆற ஆரம்பிக்கும். அந்த காயங்கள் மறைய ஆரம்பிக்கும். சுகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது உள்ள இருந்து இயல்பாகவே ஆரோக்கியமாக இருப்பது. அவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் நமக்கு சுகப்படுத்துகிறவராகவும் இருக்கிறாரா, ஆரோக்கியம் தருகிறவராகவும் இருக்கிறாரா. அது வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய நாவில் இருக்கிறது. விடுதலை கொடுக்கிறது, நம்மை குணப்படுத்துகிறது. இந்த வார்த்தைகளை நீங்க பேச பேச அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாகிய வாழ்வு நம்ம கிட்ட என்ன செய்ய ஆரம்பிக்குமா? வெளிப்பட ஆரம்பிக்கும். நீதிமொழிகள் 18, 20, 21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் எதுல இருக்குதா? நாவின் அதிகாரத்தில். முதல்ல இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போது எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கம் ஒரு தெருவில் போச்சு அப்படின்னா வெளியே போவோமா? போக மாட்டோம். பக்கத்து அறையில பாம்பு இருக்குதுன்னா அந்த ரூமுக்குள்ள போவோமா? போக மாட்டோம். அது என்ன செய்யும்? தாக்கும், ஆபத்தை உண்டாக்கும். நம்முடைய உயிருக்கு அது என்னது? ஆபத்து. இங்க ஆபத்தை கொடுக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? நமக்குள்ளே, நம்முடைய வாய்க்குள்ளே வைத்திருக்கிறோம். இதை எப்படி கையாளுகிறோம்? ஒரு சின்ன குழந்தைகிட்ட கத்திய கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அந்த கூர்மையான ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை கையில என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். அதை பார்த்துதான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், அதை பார்த்துதான் நம்ம கையாளுவோம். பத்திரமா தான் அதை என்ன செய்வோம்? கையாளுவோம். ஆனா இந்த நாக்க நம்ம எப்படி கையாண்டுகிட்டு இருக்கிறோம்? அதை எப்படி கையாளணும் நமக்கு தெரியுதா? அது ஜீவனை மட்டும் கொடுப்பதில்லை, அது மரணத்தையும் அது என்ன செய்யுது? கொடுக்கிறது. வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் சொல்லல. நம்ம அதை நம்பலன்னு சொன்னா அது பொய் என்று ஆகிவிடாது. நம்பவில்லை என்றால் நாம் அந்த பலனை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இந்த விதமாக தான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது. தேவன் இப்படிதான் அவர் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். மறுபடி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18, 21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சி, ஒரு பையன், கொஞ்சம் பெரிய பையன்தான், ஒரு ஆக்சிடென்ட்ல ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷன். டாக்டர் பிழைக்க மாட்டான்னு என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு. கண் முழிக்கல, நினைவு கிடையாது. தேவனை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனா இந்த சத்தியம் என்ன செய்யாது? தெரியாது. அவங்களுக்கு நம்ம இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே அத்தாரிட்டி பிரேயர் பண்ணும்போது கண்ணு முழிச்சிட்டான் அந்த பையன். கண்ணு முழிச்சாலும் உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் ஃபெயிலியர். சிறுநீரகமா இருக்கட்டும், எல்லா உறுப்புகளும் ஃபெயிலியர் தான். ஆனா அந்த பையனோட அம்மா ரொம்ப ரிசப்டிவான ஒரு ஹார்ட், தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ற ஒரு இருதயம். அவங்க ஊழியத்துல தான் இருக்கிறாங்க, ஆனாலும் நாங்க சொல்றத அவங்க தாழ்மையா என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. இந்த வார்த்தையை கொடுத்து
பேச வச்சோம், வார்த்தையை பேசினாங்க, சத்தியத்தை கேட்டாங்க. அவங்க சாட்சி டெலகிராம்ல இருக்கும், நீங்க கேட்டு பார்க்கலாம். டாக்டர் சொன்னது எல்லாமே நெகட்டிவ் ரிப்போர்ட், எல்லா பார்ட்ஸும் ஃபெயிலியர் உள்ள. இவங்க என்ன செய்வாங்களான்னா, அந்த வார்த்தையை காதுல ஹெட்ஃபோன் மாட்டி ஐசி யூனிட் வாசல்ல உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்களாம். அதுதான் அவங்கள ஜீவனை பேச வைக்குது. அவங்க மாத்திரம்தான் ஜீவனை பேசிக்கிட்டு இருந்தாங்க. சூழ்நிலை அப்படி கிடையாது. நம்ம சூழ்நிலைய காரணம் சொல்றோம் இல்லையா? எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை, நான் அவரை அறியணும்னு நினைக்கிறேன், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு முடியலன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த சகோதரியின் சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஐசி யூனிட்ல வெளியில உட்கார்ந்து காதுல மாட்டி உட்கார்ந்துட்டு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களா? எழுதிட்டு இருந்தாங்களா. டாக்டர் சொல்றது நெகட்டிவ், எதிர்மறையாகவே சொல்லி கொண்டிருக்கிறார். இவங்க பேசுறது சத்தியம் மாத்திரமே உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும், சத்தியம் மாத்திரமே அவர் வைத்திருக்கிறதை சொல்லும். உலகமும் உலகத்தில் உள்ளவர்களும் சூழ்நிலையும் அதை என்ன செய்யாது? சொல்லாது. நீங்க சத்தியத்திலிருந்து அந்த திடத்தை பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா உங்களால அந்த சூழ்நிலைகள்ல தைரியமாக விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இது அவங்க செய்ய செய்ய ஒவ்வொரு உறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சுது. அந்த பையனுக்கு நிறைய செலவு, அந்த செலவு குறிச்சுமே அவங்களுக்கு கவலை. அதையும் தேவன் கொடுத்தார்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. ஒவ்வொரு உறுப்பாக செயல்பட்டு பரிபூர்ண சுகத்துல அந்த பையன் இப்போ வீட்டுல இருக்கிறான். நான் ரொம்ப சிம்பிளா அந்த சாட்சியை சொல்லிட்டேன். ஆனா அந்த சகோதரி அந்த ஜீவனை அறிந்து கொண்டு அதை பேச பேச மரித்திருந்த ஒவ்வொரு உறுப்புகளும் அங்கு உயிர் பெற்றது. அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அவங்க இன்னொன்னு சூஸ் பண்ணியிருக்கலாம், டாக்டர் கைவிட்டுட்டாரு பிழைக்க மாட்டான்னு சொல்லி. ஆனா அவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஜீவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜீவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க நிறைய தடைகள், சொந்தக்காரங்கெல்லாம் அழுதுருப்பாங்க இல்லையா? சொந்தக்காரங்கெல்லாம் டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன செஞ்சிருப்பாங்க? பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி சத்தியத்தோடு தன்னை தனிமைப்படுத்திக்கிறாங்க. சத்தியத்தால் தன் இருதயத்தை நிரப்புறாங்க, அந்த வார்த்தையை பேசுறாங்க. அந்த ஜீவன் அந்த இடத்துல அவங்களால என்ன செய்ய முடிஞ்சுது? பார்க்க முடிஞ்சுது. நேத்து ஒரு சகோதரன் மீட்டிங்ல ஒரு அழகான சாட்சி சொன்னார். இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு சகோதரன், அவரோட பணி செய்கிற ஒருவர், புறஜாதிகளுக்கு மத்தியில தான் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தமிழ் பேச தெரியும், வாசிக்க தெரியாது, மலையாளம் பேசுகிறவர். அவருடைய அம்மாவுக்கு கேன்சர்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களாம். இந்த சகோதரன்ட்ட அவர் சொல்லும் போது இவர் என்ன சொன்னாரா அப்படின்னா, நீங்க கிறிஸ்தவத்தை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாரா. உடனே அதுக்கு அந்த சகோதரன், அந்த கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டவருடைய மகன், அவர் என்ன சொன்னாரா அப்படின்னா, எல்லா பக்கமும் நாங்க முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம், எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. நான் நம்புகிறேன். நீங்க நம்புனீங்கன்னா விடுதலை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஏசு கிறிஸ்து பாவங்களை சுமந்து கொண்டார், இரத்தத்தினால நம்மளை பாவங்கள கழுவி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால உங்க அம்மா சுகமாக்கப்பட்டாங்க. சுவிசேஷத்தை சொல்லி சொல்ல வேண்டிய விசுவாச வார்த்தைகளை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். உடனே அந்த சகோதரன் சொல்லி இருக்கிறாரு, நீங்க சொன்ன இந்த விசுவாச வார்த்தைகளை எனக்கு தமிழ்ல ரெக்கார்ட் பண்ணி தாங்க, என் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் மலையாளத்துல என்ன செய்யறேன்? எழுதி கொடுக்கிறேன். வீட்டில் எல்லாரும் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரம் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு ரிப்போர்ட்டை எடுத்துட்டு டாக்டர்கிட்ட போறாங்க. டாக்டர் தூக்கி வீசிட்டாரா, எத்தனை தடவை தாயா இதை கொண்டு வருவீங்க? நான் தான் கேன்சர்னு சொல்லிட்டேனே. மறுபடியும் என்ன செய்ய முடியாது? செக் பண்ண முடியாது. மறுபடியும் அந்த சகோதரன் இவர்கிட்ட ஓடி வரார். மறுபடியும் இவர் சொல்லி கொடுக்கிறார். டாக்டர் தானே சொன்னாரு, வார்த்தை என்ன சொல்லுது? இயேசுவின் தழும்புகளால் உங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க? சுகமாயிட்டாங்க. இந்த வார்த்தையை விடாதீங்க, மறுபடியும் நீங்க பேசுங்க. மறுபடியும் ஒரு வாரம் அதை அவங்க பேசுறாங்க. மறுபடியும் செக் பண்ணும்போது கேன்சர் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல என்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த குடும்பமே ஒரு பிரேயர் குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்த சகோதரனை தினமும் ஒரு சத்தியத்தை அனுப்ப சொல்லி அதை அவங்க மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? கேட்டுட்டு இருக்கிறாங்க. குடும்பமே அதுல ஏதாவது டவுட், சந்தேகம்னா இந்த சகோதரன்ட்ட என்ன செய்யறாரு?
கேட்கிறாரு. மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நம்முடைய வார்த்தையின் மூலம் நம்ம சரீரத்திலையும் விடுதலையை பார்க்க முடியும், மற்றவர்களுடைய வாழ்வையும் மாற்றி அமைக்க முடியும், சமுதாயத்தையும் நாம என்ன செய்ய முடியும், மாற்றி அமைக்க முடியும். இப்படிதான் தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மலை அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கிற மலை இல்ல, நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், நம்ம சரீரத்துல உள்ள பலவீனங்கள், நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் எது நம்மை தடுக்கிறதோ அதுவே உங்கள் மலை. நீங்க படுத்தா தூக்கம் வராம எது உங்களை முழிக்க வைக்கிறதோ அதுதான் என்னது, மலை. இந்த மலையை பார்த்து என்ன செய்யணுமா, பேசணுமா. நீங்க பிரச்சனைய பத்தி பேசுறது ஜீவன் கிடையாது, பிரச்சனைய பார்த்து பேசுறது தான் என்னது, ஜீவன். அவருடைய வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசும்போது அந்த மலை பெயர்ந்து என்ன செய்யுமா, சமுத்திரத்துல போய் விழும். ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்றாரு, இருதயத்தில் சந்தேகப்படாமல். இதுதான் நமக்கு வரமாட்டேங்குது இல்லையா? இருதயத்துல என்ன வந்துருது, சந்தேகம். ஏன் வருது தெரியுமா? சத்தியம் அதுக்கும் பதில் சொல்லுது. மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் இல்லையா? யோவான் ஸ்நானகன் மனுஷங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, இப்படிதான் நாம இருந்தோம், இதிலிருந்து மீட்டுதான் தேவனுடைய பிள்ளையாக அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசுமா, வாய் பேசும். இவ்வளவு நேரம் நாவின் அதிகாரத்தை பார்த்தோம். இந்த வார்த்தைய பேசுறதுல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இருதயத்துல எதை நிறைக்கிறோமோ அதுதான் என்ன செய்யும், வெளியே வரும். ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில இருந்தாதான் எதுல வரும், அகப்பையில வரும். சட்டியில இல்லாட்டி என்ன செய்யாது, வராது. நீங்க இருதயத்துக்கு அவருடைய வார்த்தையை கொடுக்கவில்லை என்றால் வாயில் என்ன வராது, ஜீவன் வராது. இதற்கும் இன்னொரு சத்தியம் சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்லா பாருங்க, மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் எதை கெடுக்குமா, நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாத பேச்சு, இதுல பாவமான பேச்சுன்னு என்ன செய்யல, போடல. என்ன பேச்சா, தேவையில்லாத பேச்சு எதை கெடுக்குமா, நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இந்த ப்ரோக்ராம் பாவம் இல்லையே, இது உலகத்துல உள்ள ஒரு விஷயம் தானே, உலகம் இதை என்ஜாய் பண்ற ஒரு விஷயம், இதுல பாவம் இல்லையே, இதை நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் உங்க இருதயத்தை என்ன செய்யும், நிரப்பும். அதுதான் உங்க வாயில வரும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் தேவனை விசுவாசிக்க நம்மை விடாது. நீங்க எதை அதிகம் பாக்குறீங்களோ அதை தான் உங்களால நம்ப முடியும். உலகம் தேவனுக்கு எதிரானது. இதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு எளிதாக இருக்கும்.
உலகம் தேவனுக்கு எதிரானது. உலகம் தேவனோடு உறவு கொள்ள நம்மை அனுமதிக்காது. ஏன்னா உலகம் பிசாசோட கையில இருக்குது. எந்த வழியில அவருடைய பிள்ளைகளை திசை திருப்பலாங்கிறதற்காக அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆகாத சம்பாஷணைகள், அது பாவமாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேவையில்லாத பேச்சுகளால் உங்கள் இருதயத்தை நிரப்பினீர்கள் என்றால் இருதயத்தில் சந்தேகம் இல்லாமல் அந்த ஜீவன் என்ன செய்யாது? வெளிப்படாது. டபுள் மைண்டா தான் அது என்ன செய்யும்? வெளிப்படும். நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு ஒரு நேரம் நம்ம பேசுவோம். அடுத்த முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னும் என் வலி போகலையே. நான் ஜெயிச்சுட்டேன்னு ஒரு வாய் பேசும். அடுத்த சமயம் நான் எத்தனை நாள் தான் சொல்றது, இன்னும் நான் ஜெயிக்கிற மாதிரியே இல்லையே. ஏன் இந்த டபுள் மைண்ட் வருது? இருதயம் எதால் நிரம்பி இருக்கிறது? நம்மள நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். எதை நிரப்பி வச்சிருக்கிறோமோ அதுதான் வாயில என்ன செய்யும்? வரும். இதுக்கு பவுல் அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா சொல்றாரு, மோசம் போகாதிருங்க. ஆகாத சம்பாஷணைக்கு அவர் என்ன சொல்றாரு? மோசம் போகாதப்பா நீ. ஏன்னா அது ஜீவனை என்ன செஞ்சிரும்? தடுத்துரும். அவர் செயல்படுறது அதை என்ன செய்யும்? தடுக்கும். அப்ப ஜீவனை பேசுறது மாத்திரம் இல்ல, அத விசுவாசத்தோட நம்ம பேசணும்னா நம்ம இருதயம் எதால் நிரம்பி இருக்கிறது? இருதயத்துக்கு கண்கள் மூலமாக, காதுகள் மூலமாக, வாய் மூலமாக, அந்த ட்ரெஷர் பாக்ஸ், அந்த பொக்கிஷத்துக்குள்ள நம்ம எதை கொடுக்கிறோம்? இதெல்லாம் அதோட கேட்டு. கண் ஒரு வாசல், காது ஒரு வாசல், வாய் ஒரு வாசல். இந்த வாசல் வழியாக பொக்கிஷத்துக்கு எதை அனுப்பி கொண்டிருக்கிறோம்? அதுதான் நம்ம வாயில என்ன செய்யும்? வெளிப்படும். வாசிக்கலாம். ஏசாயா 54 கடைசி வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இங்க ஒரு ஆயுதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த ஆயுதம் என்னன்னு சொல்லி அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அந்த ஆயுதம் என்னது? நாவின் மூலமாக பேசப்படுகின்ற வார்த்தை. அது ஒரு ஆயுதமா? இந்த ஆயுதத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு. இவ்வளவு நேரம் அதை தான் பார்த்தோம். நாம நன்றாக பயன்படுத்தினாலும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மை பார்த்து எதை பயன்படுத்துகிறார்கள், அதுவும் முக்கியம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இந்த குற்றப்படுத்துவாய்ங்கிறது எபிரேய மொழியில என்ன அர்த்தத்துல போடப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த எதிரான வார்த்தைகளை நாம் நம்முடைய ஜீவன் தரும் வார்த்தைகளை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு நாம மேற்கொள்ளவில்லை என்றால் அந்த வார்த்தைகள் நம்மை மேற்கொண்டு விடும். மீறுதல்னு போடப்பட்டிருக்கு. அது என்ன செய்யுமா? நம்மள மேற்கொள்ளுமா அந்த எதிரான வார்த்தைகள். ஒருத்தங்க நம்ம குறித்து எதிராக சொல்லும் பொழுது, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னா நம்ம அதை என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவின் ஞானத்தை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த எதிர்மறையான வார்த்தையை என்னை விட்டு நான் என்ன செய்றேன்? அப்புறப்படுத்துகிறேன். நான் கிறிஸ்துவின் ஞானத்தை பெற்றிருக்கிறேன். நீ பாவி அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்களா? ஏற்றுக்கொள்ளாதீங்க. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், அவர் என்னை நீதிமானாக பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் பாவங்களற என்னை சுத்திகரிக்கிறதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக அவர் இருக்கிறார். அந்த கிருபை என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்க காத்து கொண்டிருக்கிறது.
அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீ செய்யறது எல்லாமே தோல்விதான், நீ எதை செஞ்சாலும் உனக்கு செய்ய வரலன்னு ஒருத்தங்க சொல்றாங்களா? இல்ல இல்ல, நமக்கு எதிரான அந்த ஆயுதத்தை நம்ம ஜீவனை கொண்டு நம்ம மேற்கொள்றது. இயேசுவின் நாமத்தினால அந்த வார்த்தைய நான் என்ன செய்யறேன்? அப்புறப்படுத்துகிறேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த சீசன்ல இது செஞ்சாதான் வாய்க்கும்னு இல்ல, எந்த சீசன்ல எதை செஞ்சாலும் அது என்ன செய்யும்? வாய்க்கும். ஏன்னா அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். மழையே பெய்யாத சீசன்னாலும் நம்ம ஒண்ணு விதைச்சிருந்தா அது என்ன செய்யும்? மழை பெய்யும். ஒருத்தங்களுக்கு தேவையே இல்லையா, ஒரு பொருளை விற்கிறோமா, தேவைகள் உண்டாகும். காற்றையும் காண மாட்டீர்கள், புயலையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். எப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க? ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த நோய் டாக்டர் இப்படிதான் சொல்லிட்டாரு, இதுல நீ சுகமாக முடியாது, ஏற்றுக்கொள்ளாதீங்க. டாக்டர் தானே சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வார்த்தை என்ன செய்யல? சொல்லல. அவருடைய வார்த்தை இயேசுவின் தழும்புகளால் நீ சுகமானாய்னு சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு இந்த சாபம் இருக்குன்னு சொல்றாங்களா? ஏற்றுக்கொள்ளாதீங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் கேன்சல் செய்கிறேன். கிறிஸ்து எனக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டா. உனக்குள்ள இந்த ஆவி இருக்குன்னு சொல்றாங்களா? ஏற்றுக்கொள்ளாதீங்க. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எந்த ஆவியும் என்கிட்ட என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன், பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரத்தம் மதில் போல என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில இருள் நிறைஞ்ச சூழ்நிலைகள் இருக்குதா? இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அப்படி சொல்லுகிறவர்கள் நமக்கு ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப நெருங்கிய உறவாக இருந்து அவங்க புண்படுவாங்களோன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது? பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒன்று இப்படி பேசாதீங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தைகளை நம்ம காதுகளால அந்த இடத்துல நின்று என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. அதுவும் விதைகள், அது உங்க இருதயத்துக்குள்ள போகும், அது முளைக்கும். அதை நீங்க வெளியில தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு நீங்க நேரம் கொடுத்து சத்தியத்தை அறிந்து அதை உங்க சிந்தனைக்கு கொடுத்து அந்த கலையை பிடுங்கிறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். உங்களுக்கு உங்க பலனை அது தடுத்து கொண்டிருக்கும். எந்த வார்த்தைய உங்க இருதயத்துக்குள்ள போட்டாலும் அது முளைக்கும். நம்ம வீட்டு தோட்டத்துல எப்படிப்பட்ட விதைகளை போடுறோம்? முள்ளு செடி யாராவது போடுவோமா? அரளி செடி யாராவது போடுவோமா? நமக்கு என்ன தேவையோ அந்த விதையை தான் என்ன செய்வோம்? போடுவோம். உங்க இருதயத்துக்குள்ள எதை போட்டாலும் முளைக்கும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அனுமதிக்கிறோம்? ஜீவ விருட்சத்தின் வார்த்தைகளை அனுமதிக்கிறோமா? கேட்கறது, பார்க்கறது, இருக்கிறது, உலகத்தில் உள்ளது எல்லாவற்றையும் அனுமதிக்கிறோமா? அததான் பவுல் சொல்றாரு, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். உனக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதை தேவன் செய்ய முடியாது. நீங்க ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும் பொழுது, அந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது, இருதய விசுவாசத்தோடு நீங்கள் பயன்படுத்தும் போது தேவ வல்லமை வெளிப்படும். அதற்காக அவர் உங்களுக்குள்ள காத்து கொண்டிருக்கிறார். நேற்று இன்னொரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. ரொம்ப சத்தியத்துல தாகம் உள்ள சகோதரி. அவங்க சாக்கு போக்கு சொல்லணும்னா அவங்க வீட்டுல இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய வருமானத்துலதான் அவங்க பிள்ளைங்களை அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரத்துல ஒடி சத்தியம் கேட்க வருவாங்க. அவங்களுடைய பையன் மொபைல் அடிக்ஷன், மொபைல் பார்த்துட்டே இருப்பானாம். இதுக்கு முன்னாடினா கோபம் வரும். ஆனா சத்தியம் அறிந்து கொண்ட பிறகு என்ன வரல? சாபமான வார்த்தைகளை பேசுவது இல்லை. சத்தியத்தை போட்டு விடுவேன். அவன் சொல்லுவான், சத்தியத்தை கேளுப்பா அப்படின்னா, போட்டு விடுங்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். போட்டு விடுவேன். ஆனாலும் அவன் கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? வார்த்தையில இருக்கும். நம்ம பிரேயர் டீம்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல நீங்க கோபம் வரும் பொழுது கோபத்தை பேசாதீங்க. உங்க சொன்ன பேச்ச அவன் கேட்காமல் இருக்கும் பொழுது வருத்தப்படாதீங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இதை நீங்க அவனை பார்க்கும் போதெல்லாம் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இந்த சகோதரியும் சத்தியத்தையும் போடுவாங்களாம். அவன் மொபைலை வச்சிருக்கும் போதெல்லாம் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அவன் கேட்காத மாதிரியே இருந்துதான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கேட்க ஆரம்பிச்சானா, இப்ப சுத்தமா அந்த போன் அடிக்ஷன் அவன்கிட்ட கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவனும் சேர்ந்து சத்தியம் கேட்க வரான்.
அவனோட சாட்சி என்னன்னா, அவன் கிரிக்கெட் விளையாடும்போது அவனுக்கு பால் பட்டு எலும்புல ஒரு பயங்கர வலி. அவன் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான், இயேசுவின் வாழ்வு என் எலும்புக்குள்ள என்ன செய்து செயல்படுகிறது சொல்றான். சத்தியத்தை கேட்கிறான், தூங்கிட்டான். காலையில பார்த்தா எந்த இடத்துல வலினே அவனால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இந்த நாக்குக்கு தான் எத்தனை அதிகாரம் இருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்வை உருவாக்குகிற, கட்டி அமைக்கின்ற, மாற்றுகிற அந்த அதிகாரம் எங்க இருக்கு? நம்முடைய நாவுக்கு இருக்கு. இந்த நாவை கொண்டு நம்ம ஜீவனையும் பேச முடியும், மரணத்தையும் என்ன செய்ய முடியும், பேச முடியும். தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் நம்ம கையில தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சாயலில் எங்களை நீர் படைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றி இருக்கிறீர். உம்மை போலவே உம்முடைய இயல்பில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ வித்தினால் நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாவின் அதிகாரத்தை இன்று எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். எங்களுடைய சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், எங்க வாழ்க்கையில உள்ள குறைவுகள், பிரச்சனைகள் மாற வேண்டுமென்றால் நாங்கள் முதலில் கவனிக்க வேண்டிய இடம் எங்களுடைய நாவு, வாயின் வார்த்தைகள். இந்த நாவின் அதிகாரத்தை இன்று எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். ஆரோக்கியமான நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனிகளை எங்களுக்குள் நீர் வைத்திருக்கிறீரப்பா. அதை வெளிப்படுத்துகிற மரமாக எங்கள் நாவு இருக்கிறது. நாங்கள் இதை ஜீவ விருட்சமாகவும் பயன்படுத்த முடியும். மரண விளைவுகளை கொடுக்கும் மரணத்தின் வாசலாகவும் இதை பயன்படுத்த முடியும். மரணமும் ஜீவனும் எங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தாவீது ராஜா சொன்னது போல, எங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையும், எங்கள் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று எங்களுடைய நாவுக்கு நாங்கள் காவல் வைக்கிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் காவல் வைக்கிறோம். அது பொல்லாததும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் நாவு இருக்கிறது என்று யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனாலும் அதை அடக்க முடியாது. ஆனால் உம்முடைய வார்த்தை அதை அடக்குகிறது. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்கள் நாவை பழக்குவிக்க என்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. ஜீவனை தேர்ந்தெடுத்து பேச நாங்கள் பேசுகிறதற்கு தாமதமாயும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் இருக்க எங்களுக்கு இன்று சொல்லி கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறீர். எங்கள் இருதயம் எதினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது? எங்கள் கண்கள் வழியாக, எங்கள் காதுகள் வழியாக, எங்க வாயின் வழியாக எதை கொண்டு எங்கள் இருதயத்தை நாங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம்? எங்கள் இருதயமாகிய பொக்கிஷம் எதால் நிரம்பி இருக்கிறது? அதுவே எங்கள் வாய் வழியாக வெளிப்படுகிறது. அதை கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தெய்வ பக்திக்கு ஏதுவான வார்த்தைகள், இரக்கம் நிறைந்த அன்பு நிறைந்த வார்த்தைகள், சரியான சத்தியத்தின் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச இன்று நாங்கள் எங்களை தீர்மானம் எடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே குற்றப்படுத்துவோம், அதை மேற்கொள்ளுவோம். நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு நீர் பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. இருதயத்தை உணர்வுள்ளதாக மாற்றியதற்காய் நன்றியப்பா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது வாழ்க்கை சரீரத்தில் உள்ள பலவீனத்தின் கட்டுகள், பாவ சாப கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ வாழ்வை, தேவ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்திலும் வாழ்விலும் நான் கட்டவிழ்க்கிறேன்.
வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரட்டும். அவங்க தேவைகள் இயேசுவின் நாமத்தினாலே சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி அப்பா. தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம் ஒவ்வொருவர் இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.